மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்ததாக சொல்லப்பட்டது. தமிழக அரசினுடைய பட்ஜெட் இந்த அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட 2021 இருந்து 2023 வரைக்கும் நடத்த ஊழல் 1,62,000 கோடி என்றும் 2023 இருந்து 2026 வரை மொத்தமாக 7,18,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக உங்களுடைய வழக்கு தாக்கலாகி இருக்கிறது. அந்த வழக்கினுடைய இன்றைய நிலை என்ன? நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு கோர்ட் ஒத்துக்கல. எடுத்த உடனே போலீஸுங்க எல்லாம் மிரட்டுவாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு மதுரையில் திருப்பரங்குன்றம் என்ன இருந்துச்சு, ஒரு சின்ன கோர்ட் ஆர்டருக்கு எது இருந்தாலும் கூட யாரையும் மதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் கேஸ் யாரும் மதிப்பா? யாரும் மதிக்கவும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் என்னோட விஷயம் அத்தனை டாக்குமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் அத்தனை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன், இந்த கேஸ் உண்மையா பொய்யான்னு சொல்லி. அப்போ என்ன பண்றாங்கன்னா, நிர்மலா சீதாராமனோட அண்டர்டேக்கிங்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விசாரிக்கிறாங்க இந்த கேஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் உண்மைன்னு. 4 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. 4 மாசம் எடுக்கும்போது 21 ஜூன் 2023 அன்னைக்கு தான் எனக்கு என்ஓசி கொடுக்குறாங்க, இந்த ஊழல் நடந்தது உண்மை. அப்போ 1,62,000 கோடிக்கு ஊழல் நடந்த பிற்பாடு நம்பரே ஆச்சு. 23ஆம் தேதி நம்பரிங் ஆகுது. 21 ஜூனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. 23rd நாங்க கேஸ் ஃபைல் பண்றோம். சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லைவா இருக்கு கேஸ். இந்த வழக்கு 2 ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு தான் போச்சு. அப்ப 2 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்சில இந்த வழக்கிற்கான நீதி என்னவாக உங்களுக்கு கிடைத்தது? நீதி ஒன்றும் இல்லைங்க. பரதா சக்கரவர்த்தி ஐயா அவர் இருந்திருக்காரு. அப்புறம் இவர் கபூர்வாலா சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம கோர்ட்ல இருந்திருக்காங்க. அப்ப நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், ஐயா இந்த ஊழல் நடந்ததுக்கு உண்மை. அது என்ன ப்ரூவ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரே பாயிண்ட் ஜெயிச்சேன். டாஸ்மாக்ல 961 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்க பள்ளிக்கல்வித்துறை, கல்லூரி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஊழல் செய்திருப்பதாக உங்களுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 961 கோடி ரூபாய் ஊழல் என்பது அது எந்த அளவிற்கு உண்மை? சிம்பிளா சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய்க்கு பில் போடுங்க, 300 ரூபாய்க்கு போடுங்க. 2.5 லட்சம் ரூபாய் பில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அப்படி பார்த்தா 961 கோடி ரூபாய் 18 மாசம், ஃபர்ஸ்ட் 18 months ஆட்சி வந்த உடனே முதல் 18 மாசத்திலேயே 961 கோடி ரூபாய் காமிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்க ஸ்கூலை எட்டி பார்த்ததுக்கு, அது கவர்மெண்ட் ஸ்கூலை எட்டி பார்த்ததுக்கு 961 கோடி. ஆனா ஸ்கூல்ல கட்டினதுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கிருக்காங்க தெரியுமா? வெறும் 61 கோடி ரூபாய். அதுக்கு உண்டான ஜியோ தான் இது 149, ஜியோ எம்எஸ் நம்பர் 149ல கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க. நாங்க 61 கோடி ரூபாய் தான் நாங்க ஸ்கூலுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம். ஆனா இது நிதி ஒதுக்குறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் செலவு இருக்கா இல்லையா, அறிக்கை வெளியிடுறதுக்கு, அதுக்கு 900 கோடி எக்ஸ்ட்ரா. அப்ப இதே பெரிய ஸ்கேம் தான். தமிழகத்துல மிகப்பெரிய அளவிற்கு பணம் புரளக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டாஸ்மாக் தான். தமிழகத்துல எந்த டிபார்ட்மெண்ட் பயனற்று போனால் கூட டாஸ்மாக் மிகப்பெரிய அளவிற்கு பணப்புழக்கம் உள்ள அந்த துறையில உங்களுடைய அறிக்கைப்படி அல்லது உங்களுடைய வழக்கின் அடிப்படையில 20,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பா சொல்லியிருக்கீங்க. அந்த 20,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கறத பேப்பர் அடிப்படையில் உங்களால் நிரூபிக்க முடியுமா? தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான 2016 17 ஆண்டு டாஸ்மாக் அறிக்கை, 2022-23 டாஸ்மாக் கொள்கை குறிப்பு அறிக்கையோடு ஒத்து போகாதது ஏன்? அதை நான் ப்ரூவ் பண்றேன். ஏன் ஒத்து போகலன்னா, இதுல நம்பர்ஸ் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதுதான் அவங்க டிபார்ட்மெண்ட், இதுதான் பாலிசி நோட். பாலிசி நோட்ல எப்பயுமே உண்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாலிசி நோட்ல 22 to 23 ஸ்டேட்ல பார்த்தோம்னா இதுல தெளிவா பண்ணிருக்காங்க. எப்படி ஏன் 2016 ஃபைனல் செலக்ட் பண்ணாருன்னா, அப்பதான் எடப்பாடியை ஊழல்வாதியை நிரூபிக்கலாம்னு சொல்லி டிஎம்கே எடுத்தோடனே டிஎம்கே பீரியட்ல போடல இந்த ஸ்கேம். ஏன் 2016 ஃபைனல் போட்டிருக்கேன்னா, ஏடிஎம்கே நடந்த மாதிரி ஊழலை ஜம்ப் பண்ணிட்டாரு. அதுல பார்த்தா 26,995 கோடி ரூபாய்க்கு பில்லிங் போட்டிருக்காங்க. ஆனா அதே பில்லிங் டிஎம்கே பீரியட்ல இவங்க கரெக்ஷன் பண்ணி போட்டது ஆனுவல் ரிப்போர்ட்ல அதே வருஷத்துக்குள்ள பில்லிங் காமிக்குது 31,243 கோடி ரூபாய். இப்படி ஒவ்வொன்றிலையும் முன்னுக்கு பின்ன முரண்பாடு இருக்கும் போதே பார்த்தோம்னா 20,000 கோடி ரூபாய் இதுல லைவா காமிக்கிறப்ப இந்த கேஸை நான் ஜெயிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேஸை 24 நான் ஜெயிச்சிட்டேன். ஜூன் மாசம் 4ஆம் தேதி. அப்பதான் பரதா சக்கரவர்த்தியும் பெஞ்சும் பிளஸ் கபூர்வாலா என்ன சொல்றாங்க, இப்ப எல்லாம் ஓகே, நாங்க ஜூன் 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்றோம். ஆனா அவர் அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன உடனே 1.5 வருஷம் பெண்டிங்ல ஆயிடுச்சு. இப்ப திருப்பி நாங்க ரீஓபன் பண்ணிருக்கோம் இந்த கேஸ். நமக்கு நாமே திட்டம். ஆமாங்க, இது ஒரு பெரிய பயனுள்ள திட்டமாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாமரர்களால் இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக பயனடைந்தவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பதாக இந்த அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நமக்கு நாமே திட்டத்தில் நீங்க ஒரு 360 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்ததாக ஒரு பதிவை பண்ணியிருக்கிறீங்க. அது எந்த அளவிற்கு உண்மையா? ஒன்னும் இல்லைங்க. இதுக்கும் இந்த பில்லிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பில்லிங் போட்டிருக்காங்க. ஒன்னு நமக்கு நாமே திட்டம் தமிழ்ல, இன்னொன்னு இருக்கு நாகாக்கு நாமை திட்டம், அதுவும் தமிழ் தான். ஆனா நீங்க நம்பணும், நாகாக்கு நாமை திட்டத்துல 100 கோடி ரூபாயும்
நமக்கு நாம திட்டம்ல 260 கோடியும் அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப தெளிவான பில்லிங். இது அடிச்சோம்னா புரிஞ்சுக்குவாங்க 360 கோடி ரூபாய்க்கு ஏன் டபுள் பில்லிங் போட்டிருக்காங்க. ஆனா இது யாருக்கும் ரீச் ஆகல. இதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கோர்ட்ல. நாங்க பெரிய அளவிற்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்தாங்க பாத்துக்குங்க, உழவர் பாதுகாப்பு திட்டம் ஸ்கேன். ஓகேவா, பாத்துக்குங்க. அப்ப இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்திலையும் ஊழல் நடந்திருப்பதாக உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு உண்மை? ஃபர்ஸ்ட் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்னன்னு நான் படிச்சு காமிச்சிடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இது கவர்மெண்டோட 2011 ஒரு ஸ்டேட்மெண்ட். இது தமிழ்நாடு கவர்மெண்டோடது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் தேர் GOMS நம்பர் 265 ரெவென்யூ LR1/2 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 10/9/2011 have implemented the Tamil Nadu Chief Minister Farmer Security Scheme is providing assistance to the landless agricultural laborers, farmers and cultivating tenants. இதுல முக்கியமானது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஹெட்டிங்ல போட்டிருக்காங்க. அதோட இங்கிலீஷ்ல என்ன வெர்ஷன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் செக்யூரிட்டி ஸ்கீம். ரெண்டு ஸ்கீமும் ஒண்ணுதான். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கு ஒரு பில்லும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் செக்யூரிட்டி ஸ்கீமுக்கு ஒரு பில்லும் போட்டிருக்காங்க. இதுலயும் வந்து கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய் இது உள்ள நல்லதுக்கு. இதுலயும் 36வது செக்ஷன்ல அந்த ஆக்ட் இருக்கு. நீங்க ஒரு அரசாங்கம் வந்து யார் ஃப்ராட் பண்றாங்களோ அவனோட சொத்தை வந்து அபகரிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கேன். ஜெயில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாம் 2G மாதிரி ஜாமீன்ல வந்துருவாங்க. திருப்பி நம்ம அப்படி என்னைக்கு இருக்க வேண்டியது. ஆஹா அண்ணன் வந்துட்டாரா போதும், அவ்வளவுதான் மேட்டர். மக்கள் மறந்துடுவாங்க. சொத்து புடுங்கன்னா வலி இருக்கும்.